இங்கே இந்த பொண்ணு அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து எழுப்பி விடுறாங்க. அந்த இடம்லாம் ஈரமாக இருக்குன்னொடனே என்ன உச்சா போயிட்டான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு தான் வேர்த்து ஊற்றுன்னு தெரியும்ல, ஏன் இப்படி கேட்குறீங்கன்னொடனே அவங்களும் போயிடுறாங்க. இந்த பொண்ணு வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேன் நின்றுது. அந்த ஃபேன் ரொம்ப பழைய ஃபேனாக இருக்கிறதுனால ஒரு குச்சியை எடுத்து அந்த ஃபேனை சுற்றி விட்டு வேலை பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வரா. வந்தவ ஃபோன் பேசிக்கிட்டே ஃபேனை போட்டு உக்காந்தா. காற்று நல்லா வருது, ஃபேனும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அம்மா கூப்பிட்டு திட்டுறா, எதுக்குமா இப்போ இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லி. அவங்க அம்மா கேட்குறாங்க, நல்லா தானடி ஓடிக்கிட்டு இருக்கு, காற்று நல்லா வருது, நான் தான் மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ணேன்னும் போது என்கிட்ட கேட்காம இதெல்லாம் சரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன உடனே இவன் சரியான லூஸாக இருப்பா போலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கும் நைட்டெல்லாம் அந்த ஃபேன் சத்தம் கேட்காம தூக்கமே வரமாட்டேங்குது. இவள் ஆல்ரெடி அந்த ஃபேனை வீடியோ எடுத்து வச்சுருந்துருப்பா. அதை பக்கத்துலேயே வச்சு அந்த சத்தத்தை கேட்டு தூங்கலாம் ட்ரை பண்ணாலும் இவளால் முடியல. அடுத்த நாள் காலையிலே எந்திரிச்சு உட்காந்து அந்த ஃபேனை கழட்டி அதை வந்து ஓட்டையாக்கி விட்டுடுறா. அந்த பிரச்சனையான ஃபேனை எடுத்துகிட்டு போய் அவள் தெரிஞ்ச ஒரு அண்ணங்கிட்ட போய் கொடுத்து இதை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால், இது நிறையா ப்ராப்ளம் இருக்குது, நாளைக்கு காலையில் உனக்கு சரி பண்ணி தரமான்னு உடனே இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அன்றைக்கி நைட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட தான் படுத்திருக்கா. அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, சின்ன வயசில் அப்பா இருக்கும்போது கூட இந்த ஃபேன் சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும்லம்மான்னு கேட்டா, ஆமாம் நீ ஃபேன் சத்தம் நின்றுனாலே நீ எஞ்சி உக்காந்துருவ, அப்பா வந்து உன்னை தூங்க வச்சுட்டு தான் பக்கத்தில் படுத்திருப்பாரு, இப்போ அப்பா இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவங்க அப்பா நினப்பால தான் இந்த பொண்ணு இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பா. அடுத்த நாள் அந்த தெரிஞ்ச அண்ணங்கிட்ட போயிட்டு அந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் மாட்டிட்டு ஓட்டி பார்க்குறா. மறுபடியும் அந்த இறைச்சல் சத்தத்தோடய அந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து அவனே ஒரு குடிக்காரன், அவங்ககிட்டயே போய் கொடுத்த மறுபடியும் அந்த சத்தம் வருதுன்னு உடனே இந்த பொண்ணு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நேற்று நிம்மதியாக அந்த சத்தத்தோட தூங்கிட்டும் இருக்கா. பக்கத்தில் ஒரு குட்டி ஃபேனும் வச்சிருக்கா.